வணக்கம். தினத்தகவல் செய்திகள். ஆக்கிரமிப்பு மற்றும் கழிவுநீர் பாதைக்காக 15 ஆண்டுகளாக போராடும் முதியவர் தண்ணீர் மூழ்க பேட்டியளித்துள்ள சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்கிடைய செய்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவுக்கு உட்பட்ட மீனவ கிராமமான தொண்டி படையாச்சி தெருவில் வசித்து வருபவர் முத்துமாரி. முதியவரான இவருக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் கழிவுநீர் செல்லும் பாதையை அடைத்துள்ளதாகவும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார். மேலும் முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் புகார் மனு கொடுத்துள்ளார். மனுவை விசாரணை செய்த மாண்புமிகு நீதிபதி அவர்கள் மீனவர் முத்துமாரி கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு முத்துமாரியின் புகாரில் நியாயம் உள்ளது என தீர்ப்பளித்துள்ளார். ஆனால் அரசு துறை அதிகாரிகள் முத்துமாரி விஷயத்தில் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாகவும் நீதிபதியின் தீர்ப்பை மதிக்காமல் தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருவதாகவும் கண்ணீர் மல்க கூறினார். ஒரு சின்ன விஷயத்துக்காக 15 ஆண்டுகளாக போராடி வரும் தனக்கு நீதி வேண்டும் என்றும், இது ஜனநாயக நாடுதானே, இங்கு நடப்பது மக்களாட்சியா மன்னராட்சியா என கேள்வி எழுப்பினார். 15 ஆண்டுகளாக போராடும் முதியவருக்கு உரிய நீதி கிடைக்கவும் அலட்சியம் காட்டும் அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டின வகையில் கழிவு நீர் போகிற ரொம்ப சிரமம் என்ன, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வருஷம் பேரூராட்சியை சொல்லி அதை கவனத்துக்கு எடுக்கலை. மறுபடிக்கு ராமநாடு நீதிபதியிட்ட மனு கொடுத்து நீதிபதியை அவங்க ஏற்றுக்கிட்டு தெரிஞ்சு மறுபடிக்கு நீதிபதி ஐயாவை காணொலியை கொண்டு வந்து பாதை இல்லைன்னு கொண்டு வந்தாப்புல 1 வருஷமாக நீதிபதி ஐயாட்ட செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் 1 வருஷம் சென்று பாதை இல்லைன்னு லஞ்சம் வாங்கிட்டு கொண்டு வரும்போது ஈஓ பாதை இல்லைன்னு கணக்கெடு எழுதி வச்சுட்டு ஒரு ஈஓமாக கொண்டு வருது. மறுபடிக்கு நான் டாக்குமெண்ட்டும் அதில் உள்ள போட்டாவையும் எடுத்து காமிச்சேன். அதில் உள்ள போட்டாவையும் இந்த கழிவு நீருக்கு சம்மந்தப்பட்டதையும் நான் எடுத்து காமிச்சேன். என்ன காமிக்கவும் நீதிபதி ஐயா ரொம்ப கோவப்பட்டு அதை செஞ்சு கொடுக்க சொன்னாப்புல. 3 நாள் ஓடுச்சு. 4ஆவது நாள் அதை அடைச்சிட்டாப்புல. கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாப்புல, நாங்கள் யாரையும் பகைச்சிக்கிற முடியாதுன்னு தொண்டி பேரூராட்சியில் இதை சொல்கிறாப்புல. நானும் இந்த தமிழ்நாட்டில் எல்லா இடமும் என் வாழ்க்கைக்கு போயிட்டு வயசும் இல்லை, அலையிறதுக்கு சேட்டையும் இல்லை. என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பேத்தி பேரமாறவிட ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த 5 வருஷமாக ஊரை நிற்க ஒரு கழிவு நீருக்கு 1,4 லட்ச ரூபான்னு செலவு வச்சுருக்கேன். ஒரு கழிவு நீருக்கு நான் 1,4 லட்ச ரூபா. இந்த தமிழ்நாட்டில் நான் பார்க்காத இடம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ இடம் போய் எனக்கு மன நிம்மதி இல்லாமல் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதனால் அரசியல்வாதி ஐயாவும் இந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட் ஐயா அவர்கள் தான் இந்த ராமநாடு மதுரை நீதிபதி ஐயா அவர்கள் கவனத்துக்கு எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வழியை செஞ்சு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப மன வேதனையில் இதை பேசுகிறேன்.